ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இது ஒரு சிறப்பு பதிவு. ஜூன் 14ஆம் தேதி குரு மிதுன ராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். இது சார மாற்றம். ஏற்கனவே ராகு கும்பராசியில் குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. இந்த சார மாற்றத்துக்குன்னு சில பலன்கள் உண்டு. அதற்காகத்தான் இந்த பதிவு. இது மேஷ லக்னத்திற்கு. மேஷ லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல குருவும் 11ஆம் இடத்துல ராகுவும் இருக்காங்க. இந்த 3ஆம் இடங்கிறது என்ன? நல்ல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, நம்முடைய வீரியஸ்தானம், கம்யூனிகேஷன் ஸ்தானம், இடம் மாறுதலா அல்லது நம்மளுடைய ஃபீல்டு மாறுதலா, இதையெல்லாம் தீர்மானிக்கிற ஸ்தானம். இப்போ இந்த 3ஆம் இடம் என்பது நமக்கு மாற்றம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் இந்த 11ஆம் இடம்ங்கிறது 3ஆம் இடத்துக்கு சாதகமாக பண்ணி கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு வசதி இருக்குது. 3க்கும் 11க்கும் ஒரு சுப தொடர்பு, சுப விளைவு. மிதனத்திலிருந்து எண்ணுனீங்கன்னா கும்பம் 9ஆம் பாவம், கும்பத்திலிருந்து எண்ணுனீங்கன்னா மிதனம் 5ஆம் பாவம். அப்படி இந்த 1, 9, 5, 9 கான்செப்டு குரு ராகுக்கு நட்சத்திரம் மூலம் கரெக்டாக தொடர்பு ஏற்படுது. வெறும் கிரகம் இருந்துட்டால் மட்டும் அது வந்துடாது. ஏன்னா இவ்வளவு நாள் செவ்வாய் நட்சத்திரத்தில் போச்சு, அப்போ நம்ம சொல்லலை. இப்போ குரு ராகு நட்சத்திரத்துலேயும் ராகு குரு நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதத்தான் சொல்கிறோம். இந்த குருவே ராகு, ராகுவே குரு அப்படின்ற நிலைமையில் இந்த இடத்துல என்ன வலிமை இருக்குன்னு பார்க்கணும். இப்போ குருவை பொறுத்த வரைக்கும் சுபகிரகம்னு எடுத்துக்கிட்டாலும், மேஷ லக்னத்துக்கு நல்ல சுபர் தான் எடுத்துக்கிட்டாலும், அவருடைய நட்சத்திரம் இருக்கிறதே 3, 7, 11 தான். 3ஆம் இடத்துல புனர்பூசம், 7ஆம் இடத்துல விசாகம், 11ஆம் இடத்துல பூரட்டாதி. அதே மாதிரி தான் ராகுனுடைய நட்சத்திரமும் பக்கத்திலே இருக்குது. குருனுடைய நட்சத்திரத்துக்கு பின்னால் ராகுனுடைய நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த மாதிரி மேஷ லக்னத்திற்கு 3, 7, 11ன்றது அகம் சார்ந்த நன்மைகளையும் கொடுக்கும், புறம் சார்ந்த நன்மைகளையும் கொடுக்கும். ஏன்னா 2ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற ஸ்தானம். அதே மாதிரி நம்ம விரும்பக்கூடிய மாற்றங்களை அது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அதே போல் உறவுகளுக்கும், நம்முடைய திருமணம் சார்ந்த உறவுகளாகட்டும், பெற்றோர்கள் சார்ந்த உறவுகளாகட்டும், குழந்தைகள் சார்ந்த உறவுகளாகட்டும், நண்பர்கள் சார்ந்த உறவுகளாகட்டும், இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற ஸ்தானம். தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா நிறையா கம்யூனிகேஷன் தொழிலாகட்டும், உற்பத்தி சார்ந்த தொழிலாகட்டும், கான்ட்ராக்ட் தொழிலாகட்டும், பேங்கிங் தொழிலாகட்டும், மற்றும் இந்த லாஜிஸ்டிக்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஜ் தொழிலாகட்டும், மருத்துவம் சார்ந்த தொழிலாகட்டும், அனைத்து விஷயத்துக்குமே பொதுஜன தொடர்பு. இப்போ ஒரு அரசியல் கட்சி, பொதுஜன தொடர்பு, கலை படைப்புகள், இது சார்ந்த வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த குரு ராகு பரிவர்த்தனை நடக்குது, நட்சத்திர பரிவர்த்தனை. இப்போ நாம் என்ன கவனிக்கணும்னா, நம்ம ஜாதகத்துக்கு இவங்க 2 பேரும் நல்லவங்களா, அதை முதல்ல பார்க்கணும். நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து பார்க்கும்போது குருவானவர் என்ன பாவ தொடர்பில் வர்றாரு, இதுக்கு பேர் உபநட்சத்திர கான்செப்டுன்னு பேர், அல்லது பாவமுனை அதிகாரின்னு பேர். பாவமுனை தொடர்புகளில் எந்த கிரகம் எந்த பாவத்துக்கு வருதுன்னு கண்டுபிடிக்கும். அப்படி கண்டுபிடிச்ச பிறகு இப்போ குரு 1, 3, 5, 7, 9, 11 இதில் எந்த பாவங்களுக்கு வந்தாலுமே அவர் நமக்கு நன்மைகளை செய்கிறார். உறவுகள் ரீதியாகவும் நன்மைகளை செய்கிறாரு, நமக்கு பணி ரீதியாகவும் வேலை பார்க்குறோம் அப்படின்னா அது ரீதியாகவும் நன்மை செய்கிறாரு, மாற்றம் வேணும்னாலும் கொடுப்பார். அதே மாதிரி தான் ராகு 1, 3, 5, 7, 9, 11 பாவங்களுக்கு வந்திருந்தால் இந்த மாற்றங்களுக்கு குருவும் ராகுவும் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம்.
அதே மாதிரி கல்வி இந்த பாவங்களுக்கு மிக மிக சிறப்பு. இந்த கல்வி போக, உயர்கல்வி போக நமக்கு திருமணம் பந்தங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கும், குழந்தை பிறப்புகள் சாதகமாக அமைவதற்கும், பூர்வீக சம்பந்தப்பட்ட, தெய்வீகம் சம்பந்தப்பட்ட, அதாவது இப்போ குலதெய்வம், கோவில் காரியம், ட்ரஸ்ட்டு, ஆன்மீகம் இது சம்பந்தப்பட்ட காரியங்கள், நீதி, சட்டம், இதில் எல்லாமே ஒரு ஒரு நல்ல வார்த்தை கிடைக்குது, ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த ஸ்தானம் தான். அப்படிப்பட்ட பாவத்தில் இந்த குருவும் ராகுவும் இணைவது போலத்தான் பலன். இது சுப விளைவு. ஒருவரை ஒருவர் பரிவர்த்தனை செய்து கொள்கிறார்கள். அதனால் இந்த ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் நம்ம ஜனன ஜாதகப்படி யாரோ ஒருவர், அது குருவாக இருக்கட்டும் இல்லை ராகுவாக இருக்கட்டும், பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நீங்கள் கணித்து பார்க்கும்போது 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு வந்திருந்தால் அப்போ என்ன ஆகும்? நமக்கு ராகு திசையோ குரு திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்கும்போது இதே 3ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் நாம் எதிர்பார்க்குற ரிசல்ட்டை நெகட்டிவாக ரிவர்சலாக பண்ணி விட்டுருதுங்கிறதை மறந்துடக்கூடாது. அப்போ இது முக்கியமான ஒரு திருப்பு முனி தான், திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா ராகுனாலே அது போகிற நட்சத்திரத்திலையும் அது தொடர்பு கொள்கிற கிரகத்திலையும் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார். அது பிரம்மாண்டமாக ஏற்படுத்துவார். நல்லதாக இருந்தால் பெரிய பிரம்மாண்டமாக சாதக பிரம்மாண்டமாக இருக்கும். கெட்டதாக ராகுவாக இருந்தால் மிகப்பெரிய பாதகத்தையும் செய்து விடுவார். அதனால் நீங்கள் அதில் ராகு உங்களுக்கு நல்லவராக கெட்டவரா, குரு நல்லவராக கெட்டவரான்னு பார்த்துட்டா, இப்போ தொழில் சார்ந்த பாவங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த பாவங்களுக்கு இந்த 2 கிரகங்களுமே கனெக்டிவிட்டி இருந்தது என்றால் நிச்சயம் நல்லது நடக்கும். அதாவது பொருளாதாரம் சார்ந்தது, தொழில் சார்ந்தது, உத்தியோகம் சார்ந்தது, ப்ரொமோஷன் சார்ந்தது, இதில் எல்லாம் மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கும். இப்போ ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கோம், அதிலிருந்து ஒரு ஆஃபர் வருது. அந்த ஆஃபரை நாம் தான் தேடி போகிறோம். அது தேடி போகும்போது இப்போ வாங்கிட்டுருக்கிற சம்பளத்தை விட 2 மடங்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போ நம்ம மாறி போகிறோம். அதனால் ஒரு உயர்வு கிடைக்கிது. இது மாதிரியான மாற்றங்களை அமைத்து கொள்ளலாம். சில பேர் சொந்த தொழிலில் இருக்கவங்களே இந்த ஃபீல்டு இப்போ பண்ணிகிட்ருக்கிற ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு போகிற மாதிரியான ஒரு அமைப்பையும் காட்டும், வழிகாட்டும். அதே மாதிரி தான் படிப்பில் பார்த்திங்கன்னா, ஒரு படிப்பு படிச்சிருப்பாங்க, அடுத்தது ஒரு படிப்பு படிக்கலாம், மற்றும் பிஹெச்டி வரைக்கும் போகலாம், டாக்டரேட் பண்ணலாம். இது மாதிரி மாற்றங்களை கொடுக்கும். அப்போ மேஷ லக்னக்காரர்கள் தங்களுடைய ஜாதக ரீதியாக கொஞ்சம் கவனித்து, இந்த குரு ராகு பரிவர்த்தனை என்பது அகம் சார்ந்த நன்மைகள், நம்ம ஜனன ஜாதகத்தில் குருவும் ராகுவும் ஒற்றைப்படை பாவங்கள் அதிகாரியாக வந்திருந்தால் அகம் சார்ந்த நன்மைகளை திடீரென்று ஒரு பெரிய விளைவையும் மாற்றத்தையும் உண்டு பண்ணும். புறம் சார்ந்த விஷயத்திலையும் 2 பேரும் 2, 6, 10 தொடர்பில் இருந்தால் பொருளாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிவிடும். 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இந்த 2 கிரகத்தில் யாரோ ஒரு கிரகம் வச்சுருந்தாலும் கூட நாம் பேசுகிற விதம், கம்யூனிகேட் பண்ணுற விதம், நண்பர்கள் சம்மந்தப்பட்டது, இளைய சகோதரர் சம்மந்தப்பட்டது, மற்றும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ரிவர்ஸாக திரும்பி நமக்கு ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துங்கிறதையும் மறந்துடக்கூடாதுன்னு நினைவூட்டத்தான் இந்த பதிவென்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.